யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். ஒரு 55 வயசு. அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 6/10/70 சாயந்தரம் 4:25 ஹைதராபாத்தில் பிறந்த ஒரு ஜாதகர். அவர் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான். சார், என் ஜாதகத்தில் திருமணம் ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறார். நானும் எல்லாமே பண்ணிட்டேன். எல்லா ஜோசியர்கள் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டேன். ஒவ்வொரு குரு பயிற்சியாக போயிட்டு வந்தது. ஆனால் எனக்கு திருமணம் மட்டும் நடக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வேண்டான்னு நிறுத்திட்டேன். இனிமேல் ஜாதகம் பார்க்கறதில்ல, கல்யாணத்துக்கு பார்க்கறதில்ல, நிறுத்திட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ரீசன் தெரியணும் சார், எதனால் என் திருமணம் தடை ஏற்பட்டது, மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அவர் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். சார், சில விஷயங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. லக்ன ராகு கேத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, செவ்வாய் 7ல் இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் பரிகாரமும் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே கோவிலுக்கு போகிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் கிரகங்கள் அவங்களுடைய தசாபுத்திகள் மூலமாகத்தான் எல்லா பலனையும் கொடுப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்தது முதல்ல அதை பாருங்கள். லக்னம் கும்ப லக்னம். ஒரு ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது தான் உயிரை கொடுத்த சனி என்னவா இருக்கார், அவருக்கு அமைப்பை சப்போர்ட் பண்ண லக்ன நட்சத்திரம் என்னவா இருக்கு. லக்னாதிபதி சனி 3ல் போய் நீச்சமாக இருக்கார். நீச்சம்னா பலம் குறைஞ்சி பகை வீட்டில் உட்காந்துருக்கார். லக்ன நட்சத்திரம் பூரட்டாதியில் இருக்கு. குரு எங்கே இருக்காரு? 9 பாதகஸ்தானத்தில் இருக்கார், திரராசி. ஸோ லக்னமும் லக்ன நட்சத்திரமுமே ஒரு பலவீனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குன்றது ஒன்று. அப்போ இந்த ஜாதகர் எல்லாத்தையுமே போராடித்தான் ஒரு விஷயத்த வாங்கணும். சரி, 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு? குடும்பாதிபதி தான் குரு. அவர் தான் லக்ன நட்சத்திரமாக போனவர், பாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் வீடு தான் களத்திர ஸ்தானம் இல்லையா, திருமணஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் என்ன பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 2ஆம் வீடு இது பலம் இழந்து இருக்கா, ரைட்டு. 7ஆம் வீடு களத்திரஸ்தானம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் வீடு சப்போர்ட் பண்ணி 7ஆம் வீடு சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு செயல் திருமணம் அப்படிங்கிறது அடுத்தது போகும். இவர் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார். புதன் தசை தான் இருப்பு. இவர் பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் புதன் நடத்துகிறார். அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் கேத்து நடத்தியிருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் சுக்கிரன் தான் தசை நடத்தியிருந்தார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கிறவர். ஸோ சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கிறவர். இந்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 9ல் உட்கார்ந்துருக்காரு. பாக்கியம் அவருடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கார். எல்லாமே எடுத்தாலும் அது பாதகம், அது வேற விஷயம். சுக்கிரன் இருந்தது குரு நட்சத்திரம், குருவோட தான் உட்கார்ந்துருக்காரு. குரு தான் குடும்பாதிபதி. அப்போ இவருக்கு 30 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்திருந்தால் திருமணம் நடந்திருக்கும். ஆனால் இவருக்கு 30 வயசுக்குள்ள திருமணம் நடக்காம போயிருக்கு. ஏன் அந்த சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கல? சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு சுகஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, குடும்பாதிபதி நட்சத்திரத்துல இருந்து கொடுக்கணும். ஆனால் என்ன ப்ராப்ளம் சார், நீங்கள் 30 வயசுக்குள்ள ஏதாவது திருமண அமைப்புகள் நடந்திருந்தால் நடந்திருக்கும். ஆனால் அது ஏன் நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நான் அது உடனே அப்போ பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, காரணம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னாரு. ஃபினான்ஷியல் அப்படிங்கிறத விட அவருடைய 10ஆம் வீடு முதல்ல எப்படி இருக்கு பாருங்க. 10ஆம் வீட்டுக்காரர் செவ்வாய் தனக்கு 10ல் போய் உட்காந்துக்கிட்டார். ஒரு நிரந்தர வேலையில் இல்லை. 10ஆம் இடத்துல 6 சந்திரன் நீச்சமாயிட்டார். 6ஆம் வீடு சர்வீஸ் பிளேஸு நீச்சமாகி உட்காந்துருச்சு. அப்போ 10 பலவீனமாக இருக்குது. இல்லை சந்திரன் இடமாற்றத்தை பண்ணியிருக்கணும், வேறு இடம் வேறு ஊரில் போய் ஏதாவது வேலை பார்த்துருக்கணும். இவர் எதுவும் பண்ணலை, ட்ரை பண்ணார், சரியாக லைஃப் செட்டில் ஆகலைன்னே திருமணத்தை தள்ளி போட்டுட்டார். சரி 30 செட்டில் ஆகட்டும், சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டார். சுக்கிரனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த எந்த தசைகளும் திருமணத்துக்கு பெருசாக சப்போர்ட்டே பண்ணலை. ஏன்னா சுக்கிரனுக்கு அப்புறம் யார் வந்தாங்க? சூரியன் ஒரு 6 வருஷம் நடத்தினார். சூரியன் தான் களத்திர ஸ்தானாதிபதி, 7 குடையவர். ஆனால் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்து சந்திரசாரம் ஆகிட்டார்.
6ஆம் அதிபதி சாரம், சந்திரன் நீச்சம் 10ல். அந்த 6 வருஷம் கழிச்சு சந்திர தசையே நடந்தது, ஒரு 10 வருஷம். சந்திரன் 10ஆம் இடத்துல நீச்சமா உட்காந்து புதனுடைய நட்சத்திரம், புதன் 8ஆம் இடத்துல. அப்போ சந்திர தசையும் திருமண யோகத்தை கொடுக்குற இடத்துல வரல. சந்திரன் தான் 6ஆம் அதிபதி, 7க்கு விரைய நடந்துட்டு இருந்தது. சரி, சந்திரன் ஆச்சுன்னா அடுத்தது செவ்வாய் தசை. செவ்வாய் யாரு? 3-10 கூடையவர். எங்கே உட்கார்ந்துருக்காரு? 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் திரும்பவும் 8ல். அப்போ இந்த 8ஆம் இடம் திரும்ப திரும்ப அவருக்கு தடை தொந்தரவையே கொடுத்துட்டு இருந்திருக்கு. சந்திர தசை வரைக்கும் பார்த்துட்டார், 30, 36, 46 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பரிகாரம் பண்ணி அழுத்து போச்சுன்னு இனிமேல் கல்யாணமே நான் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டார். இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசை. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இவங்களுக்கு திருமணமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6, 8ஆம் இடங்கள்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ களத்திர ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. கர்மா போய் 7ல் உட்காந்துருச்சு, கேத்து அங்கே உட்காந்துக்கிட்டாரு. அவர் திருமண அமைப்புகளை மறுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ இது என்ன பண்ணணும்? 7 கூடையவர் 8ல் பிரச்சனைக்குரிய திருமணத்தை கொடுத்துருக்கு, அல்லது புதன் சம்பந்தமாக புதன் வீட்டில் உட்காந்துருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதாவது கணவனை இழந்த அல்லது டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் இது ஆரம்பத்திலேயே சொன்னால் அந்த ஃபேமிலியில் யாராவது ஒத்துப்பாங்களா? அப்பயும் அது எதுவுமே நடக்க விடாமல் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ இவர் அந்த மாதிரி, அதாவது பிரச்சனையுள்ள இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால், அதாவது பிரச்சனையாக இருந்த பொண்ணை 2வதாக வரக்கூடிய ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி இருந்தால் அது ஒருவேளை நிற்கலாம். அல்லது கல்யாணமே பண்ணாமல் லிவிங் டுகெதராக இருந்திருக்கலாம். சார், அதுதான் உங்கள் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிறது ராகு தசை. ராகு கூட எங்கே இருக்காரு? லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு, தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுடைய அமைப்புக்காக யாருக்காவது ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதை பார்த்துக்கலாம். பட் திருமணம் அப்படிங்கிறது அடுத்து புத்திர பாக்கியத்தை பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்க, 5 கூடையவரை 8ல் போய் உட்காந்துக்கிட்டார். புத்திரஸ்தானம். 3ஆம் வீடு தைரிய வீரியஸ்தானத்தில் சனி நீச்சம். வீரியகாரகன் செவ்வாய் போய் கேத்துவோடு சேர்ந்துட்டார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடையாது. ஸோ இப்படி திருமணத்துக்கு பிறகான புத்திர பாக்கியம் இப்படி எதுவுமே இங்கே பெரிய சப்போர்ட்டை இவருக்கு கொடுக்கல. ஆனால் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றி உட்காந்து ஏதோ ஒரு வேலையில் ஓடிக்கிட்டு இருக்கார். நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிற அமைப்பு. அப்போ இந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லா பரிகாரத்தையும் பண்ணார், அப்பயும் நடக்கலை. குரு பெயர்ச்சி வருது, சனி பெயர்ச்சி வருதுன்னு சொல்லியே அவரை 7.5 சனியிலேருந்து ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் வரல. தசாபுத்திகள், ஒரு ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்திகள் தான் ஒரு பலனை ஒரு ஜாதகருக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி நிறைய விவாகம் தடைப்பட்டு போன, தள்ளி போன, அல்லது திருமணமே நடக்காத நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டை தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அண்டு குடும்பஸ்தானம் எப்போ ஒரு ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணுதோ அப்போ தான் அவங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.